ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 16 க்ஷத்ரிய வம்சத்தை பரசுராமர் அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் 29. விஸ்வாமித்ரஸ்ய ச ஏவாசன் புத்ரா ஏக சதம் நிருப மத்யமஸ்து மதுச்சந்தச ஏவத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். விஸ்வாமித்ரரின் மேலும் ஏவ உண்மையில் ஆசன் இருந்தனர் புத்திரர்கள் ஏகசதம் 101 நிருப்ப பரீட்சித் மகாராஜனே மத்தியம நடுவில் உள்ளவர் உண்மையில் மதுச்சந்தஸ் என்றும் அறியப்பட்டார். மதுச்சந்தர்கள் எனப்பட்டனர். ஏவ உண்மையில் அவர்கள் அனைவரும். டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜனே, விஸ்வாமித்திரருக்கு 101 மகன்கள் இருந்தனர். அவர்களுள் நடுவராக இருந்தவர் மதுச்சந்தஸ் எனப்பட்டார். அவர் பெயரை கொண்டே மற்றெல்லா மகன்களும் மதுச்சந்தர்கள் என்று புகழ் பெற்றனர். பதம் 30. புத்திரம் கிருத்வா சுனக்ஷேபம் தேவராதம் ச பார்கவம் அஜீகர்த்தம் சுதான் ஆக ஜேஷ்ட ஏஷ பிரகல்பியதாம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். புத்திரம் ஒரு மகனை, கிருத்வா ஏற்று, சுனக்ஷேபன் என்ற பெயருடைய தேவராதம் தேவர்களால் காப்பாற்றப்பட்டவரான தேவராதன் தவிரவும் பார்கவம் பிருகு வம்சத்தில் பிறந்த அஜீகர்த்தரின் புத்திரரான சுதான் அவரது சொந்த புத்திரர்களுக்கு ஆக உத்தரவிட்டார். ஜேஷ்ட மூத்தவர் ஏஷ சுனக்ஷேபனை பிரகல்பியதாம் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும்படி. டிரான்ஸ்லேஷன். பிருகு வம்சத்தில் பிறந்தவரும் அஜீகர்த்தரின் புத்திரருமான சுனக்ஷேபனை விஸ்வாமித்திரர் தமது மகன்களுள் ஒருவராக ஏற்றுக்கொண்டார். அவர் தேவராதன் என்றும் அறியப்பட்டார். சுனக்ஷேபனை தங்களது மூத்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும்படி தம்முடைய மகன்களுக்கு விஸ்வாமித்திரர் உத்தரவிட்டார். பதம் 31. யோவை ஹரிச்சந்திர மஹே விக்ரீதக புருஷக பசுகு ஸ்ருத்வா தேவான் பிரஜயிஷாதீன் முமுஷே பாச பந்தனாத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அவர் சுனக்ஷேபன் உண்மையில் ஹரிச்சந்திர மகாராஜனால் செய்யப்பட்ட யாகத்தில் விக்ரீத விலைக்கு விற்கப்பட்டார். புருஷ மனித, பசு யாகப்பசு, ஸ்ருத்வா பிரார்த்தனை செய்து, தேவர்களுக்கு, பிரஜா ஈசா ஆதீன் பிரம்மதேவரை தலைமையாக கொண்ட முமுஷே விடுவிக்கப்பட்டார். பாசபந்தனாத் ஒரு மிருகத்தைப் போல கயிறுகளால் பிணைக்கப்படுவதிலிருந்து. டிரான்ஸ்லேஷன். சுனக்ஷேபனை ஹரிச்சந்திரனின் யாகத்தில் ஒரு யாக பசுவாக பலி கொடுப்பதற்காக சுனக்ஷேபரின் தந்தை அவரை விலைக்கு விற்றுவிட்டார். யாக அரங்கத்திற்குள் கொண்டுவரப்பட்ட சுனக்ஷேபன் விடுதலை கோரி தேவர்களிடம் வேண்டியதால் அவர்களின் கருணையால் விடுவிக்கப்பட்டார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இது சுனக்ஷேபனை பற்றிய ஒரு விளக்கமாகும். ஹரிச்சந்திரன் தன் மகனான ரோஹிதனை யாகத்தில் பலியிடுவதாக இருந்தது. ரோஹிதனோ தன்னுயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் யாகத்தில் பலி கொடுக்கவும் சுனக்ஷேபனை அவரது தந்தையிடமிருந்து விலக்கி வாங்கி வந்தார். சுனக்ஷேபன் நடுவலராக பிறந்தவர் என்பதால் ஹரிச்சந்திர மகாராஜனிடம் விலக்கி விற்கப்பட்டார். யாகத்தில் ஒரு மனிதனை யாகப் பசுவாக பலியிடுவது நீண்ட காலமாக வழக்கத்தில் இருந்து வருவதாக தெரிகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 3 அத்தியாயம் 16 க்ஷத்ரிய வம்சத்தை பரசுராமர் அழித்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 29, 30, 31 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.